தமிழ் நாடகம் தலைப்பு பூமி படும் பாடு. இது ஒரு நகைச்சுவை கலந்த சிந்திக்க வைக்கும் நாடகமாகும். நாம் எவ்வாறு பூமியை பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நாடகம். காட்சி 1. இடம் மேலோகம். பங்கு பெறுபவர்கள் கிரகங்கள். சூரிய குடும்பத்தில் உள்ள 9 கோள்களும் சூரியனும் பூலோகத்தை பற்றி பேசிக் கொள்கின்றனர். வாருங்கள் நம் குடும்பம் உறுப்பினர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்றாக காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் நலமா? எங்களுக்கு என்ன, நல்லாதான் இருக்கும் சூரிய பகவானே. எங்க நல்லா இருக்குது? உங்க பக்கத்துல இருக்க நில சூடு தாங்க முடியல. எது என்ன சுத்தி பண்ணி மூட்டமா இருக்கு, நில கொஞ்சம் நல்லா இருக்கு. அட போப்பா, உங்களையாச்சும் கொஞ்சம் மதிக்கிறாங்க. ஆனா புதன் உனக்கு ஒரு பேரு வச்சு கிழமையில பொண்ணு கடிச்சாலும் புதன் கடிக்காதுவாங்க. ஆனா என்ன பார்த்து செவ்வாயோ வெறுவான்றாங்க. சொல்றவங்க வாயிலே ஒன்று போடணும். பூமியை பாடுபட்டு இல்லாம நிறைய இயற்கை சூழலிச்சு பாதிக்கப்பட்டு வைக்கிறாங்க. நான் எங்க ஏரியா உள்ள வராதுன்னு போட போறேன். அடப்போப்பா, இந்த பூமியில உள்ள மனுஷங்க 4 மணிக்கு உதிர்ச்சி எழுப்பி விட்டா ஒருத்தனும் அதுக்குவே மாட்டாங்க. நைட்டெல்லாம் மொபைல் ஃபோன் டிவி பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. அந்த கால மனுஷங்க எனக்கு விடுவெளின்னு பேர் வச்சு என்ன வச்சு தான் டிசையை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த கால மனுஷங்க எனக்கு கண்டு கூட மாட்டுறாங்க. இருக்கடலே பெரிய கோளான்னு என்ன பிரயோஜனம்? 7,000 வாட துணைக்கோள்களை வச்சுட்டு நான் படுற பாடுக்கு அப்பப்பப்பா பூமியோட மனிதர்கள் வேலைக்கு போவதுக்காக குழந்தைங்க கொண்டு போய் குழந்தைங்க காப்பாற்றி விட்டுறாங்க. அவங்க விளாண்டு தன்னோட பெற்றோர்களை முடியோரை காப்பாற்றி விட்டுறாங்க. நான் இந்த கோள்களை எங்கே கொண்டு போய் விடுறது? அப்பப்பா, இந்த வளையமெல்லாம் சுமந்துட்டு நான் படுற பாடு இருக்கே, அது சொல்லி மாறாது. இந்த பூமியில் உள்ள மனுஷங்க ஒரு நிலாவை பார்த்தா போதும், பாட்டை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நிலாவை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. என்கிட்ட 18 நிலா இருக்குது. நல்ல வேலை அவங்க இந்த நிலாக்களை எல்லாம் பார்க்கல. இல்லைன்னா ஒவ்வொரு நிலாவுக்கும் ஒரு பாட்டி உட்கார வச்சு வடை சுட வச்சுருவாங்க. உங்கள் வீட்டு அதிகமாக இந்த பூமியில் உள்ள மனுஷங்க என்னை தான் திட்டுறாங்க. சனியை 7.5 சனி, இதனால எனக்கு ரொம்ப கோபம் வருது. 18 நிலா வச்சிருக்க உனக்கு எவ்வளோ இருக்குன்னா 27 நிலா வச்சிருக்க எனக்கு எவ்வளோ இருக்கும்? நல்ல வேலை நாங்கள் 3 பேரும் குளிர்ந்த கிரகமாக இருந்ததுனால இந்த மனுஷங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஏய், நீ யாருப்பா? உன்னதான் மனுஷங்க கோள்கள் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்களே, நீ இங்கே என்ன பண்ணுற? அட போங்கப்பா, இந்த மனுஷங்க என்னை கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஆனால் இப்போ நான் கோலே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன கொடுமை இது! இன்னொரு கோலாக ஏற்றுக்கணும்னா ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு வா பார்க்கலாம். ஆமாம், இவ்வளோ நேரம் மனுஷங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷங்களை சுமக்கிற பூமி எங்கே காணோம்? அது எங்கே சுற்றிட்டு இருக்கோம் யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே. வணக்கம் என் குடும்ப உறுப்பினர்களே. ஐயோ, எல்லாரும் தள்ளி போங்க. பூமி நோய் நம்மளை தொத்திக்க போகுது. உன்னோட சேர்றவங்க நாங்கள் நல்லாடா நோக்கம். நீ இப்படி உடம்புக்கு முடியாமல் கிடக்குறியே. பாவம், இது என்ன செய்யும்? எல்லாம் இந்த மனுஷங்க செய்கிற வேலை தான். பாவம், இந்த மனுஷங்களுக்கு இடம் கொடுத்தல. உனக்கு இதுவா வேணும், இதுக்கு மேலேயே வேணும். நீ பாதிக்கப்பட இல்லாமல் உன்னோட மனுஷங்களும் எங்களை மாசுபடுத்த போகிறாங்க.
நம்மளோட அண்டவெளியே உன்னோட மனுஷங்க அனுப்புகிற செயற்கைக்கோள பாடிப்படையுது, அது உனக்கு தெரியுமா? ஏன் என்னை எல்லோரும் திட்டுகிறீர்கள்? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை எல்லோரும் திட்டுகிறீர்கள்? ஐயோ ஐயோ ஐயோ, பூமி மயங்கி ஊந்துருச்சு, யாராச்சும் டாக்டரை கூப்பிடுங்க. ஐயோ என்னாச்சு? பூமி ரொம்ப சீரியஸாக இருக்கு, ஐசியூவில் அட்மிட் பண்ணோம். கிரகங்களே, நீங்கள் அனைவரும் இணைந்து பாதிப்பிற்கு என்ன காரணம் என்று அறிந்து வாருங்கள். காட்சி 2. இடம் பூலோகம். பங்கு பெறுபவர்கள் கிரகங்கள், மனிதர்கள். கிரகங்கள் அனைத்தும் இணைந்து பூமி பாதிக்கப்படுவதற்கான காரணங்களை அறிவதற்காக பூமிக்கு வருகின்றனர். போகி பண்டிகை. பங்கு பெறுபவர்கள் அப்பா மகன். சம்மர் சம்மர் இங்க வாடா. சொல்லுங்க ரெடி, சொல்லுங்க. நம்மளோட வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், ஆகாத போக சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நீங்க தான் ஆகாத போகாத சாமான்களை உங்க வச்சு என்னங்க பண்றது? என்னது திரும்பிய சொல்லு. ஒன்னாள் டாடி, ஒன்னாள் எடுத்துன்னு வரேன். இதை பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த வீட்டில் பார்த்தோம் நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கு. இதே எரிச்சு பூமியை மாசுபடுத்துறாங்க. இது அவங்களுக்கு தெரியலையா? காட்சி 3. இடம் சாலை. சாலையில் ஏற்படும் வாகன நெரிசல், புகை, ஒலி மாசுபாடு அனைத்தையும் மற்ற 8 கோள்கள் பார்க்கின்றனர். ஐயோ, நமக்கே மூச்சு முட்டுதே. இந்த சத்தமும் இந்த புகையும் தாங்க முடியல. பாவம் இந்த பூமி. வாங்கப்பா, நம்ம வேற இடத்துக்கு போகலாம். நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் பார்க்க போறேன். காட்சி 4. இடம் வீடு. பங்கு பெறுபவர்கள் அம்மா மகள். அப்பா என்ன வெயில், கொஞ்சம் அந்த ஏசியை போடுமா? சரிங்கம்மா. ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணியை குடிச்சிட்டு ஏசி போடுறம்மா. இவ்வளோ காற்றோட்டம் இருக்கும்போது இந்த மனுஷங்களுக்கு எதுக்கு ஏசி? அதிலிருந்து வெளியே வரும் குளோரோஃப்ளோரோ கார்பன் இந்த பூமிக்கு மேல் இருக்கிற ஓசோன் படலத்தை பாதித்து ஓட்டை விழுக செய்யுது. நீங்களே பார்த்தீங்களா? ஏசியில் மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜிலேருந்து வரும் சிஎஃப்சி வாயு ஓசோன் படலத்தை பாதிச்சு பூமிக்கு பாதிப்பு உண்டாக்குது. இது மக்களுக்கு தெரிஞ்சு பொறுப்பு இல்லாமல் நடக்கிறாங்க. சரி இதுக்கு மேலே நிற்க முடியாது, வாங்க. காட்சி 5. இடம் பூலோகம். பங்கு பெறுபவர்கள் கிரகங்கள், மனிதர்கள். கிரகங்கள் மனிதர்களுக்கு அறிவுரை கூறுதல். மக்களே, இங்க வாருங்கள். இது என்னப்பா, அவங்க மொழியில பேசுங்கப்பா. ஏமா இங்க வாங்கம்மா. ஏப்பா அங்க வாங்கப்பா.
மக்களாகிய நீங்கள் செய்த செயல்களால் இந்த பூலோகம் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பூமாதேவிக்கு கஷ்டம் கொடுத்தீங்கன்னா இந்த பூமியும் நீங்களும் சீக்கிரமாக அழிந்து விடுவீர்கள். நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? கொஞ்சம் தள்ளுப்பா. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குறீங்க? சந்தோஷமா தீபாவளி, பொங்கல், போகி கொண்டாடுறீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை எரிச்சு தள்ளுறீங்க. என்னம்மா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களேம்மா? மக்களாகி நீங்கள் ஐம்பொடைகளையும் மாசுபடுறீங்க. செயற்கைகளை பயன்படுத்தி மண்ணோட கெடுக்கிறீங்க. தொழிற்சாலை கழிவுகளை ஆற்றோடு கலக்குறீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி மரத்தின் வேருக்கு பாதிப்பு உண்டாக்குறீங்க. ஆனால் போப்பா, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமி எவ்வளோ பச்சை பசேன்னு இருந்தது. நீங்கள் வந்த உடனே பார்த்த மரத்தை எல்லாம் வெட்டி நிலத்துக்கு பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. வெயில் காலத்தில் ஒதுங்க கூட முடியவில்லை, கஷ்டப்படுவீங்க. நீங்கள் ஒருத்தரும் 5க்கும் 10க்கும் பிளாட்டை வாங்கி போட்டு அதை கண்டுக்காமல் விட்டுறீங்க. 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அங்கே பூரா கருவேல மரமாக வந்து நிற்கிது. நல்லவன் என்கிட்ட பிடுங்கி நாரவன் என்கிட்ட கொடுத்த கிடையாதானே இருக்குது உங்களோட செயல். பயன் தரும் மரங்களை அழிச்சிட்டு கருவேல மரமாக வளர்ந்தாட உங்கள் பூமியில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. நீங்களாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டீங்களா? அது உங்களுக்கு தெரியலையா? ஏன்னா நீங்கள் ஒரு கோலா ஏற்றுக்கலனால பரவாயில்ல, நான் சொல்கிறத கேளுங்கப்பா. நிறைய மரங்களை நடுங்கப்பா. உங்கள் பூமியை நீங்கள் தானே காப்பாற்றணும். எங்கள் தப்பை நாங்கள் உணர்ந்துட்டோம். இயற்கையை பாதுகாத்து இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நெகிழிகளை ஒழித்திடுவோம். நிலம் நீர் மாசுபடுவதை தடுத்திடுவோம். மரங்களை நடுவோம், மழையை பெறுவோம், பூமியினை காப்போம். நம்ம அன்னை பூமியை காப்பது நாம் கடமை. நம்ம அன்னை பூமியை காப்பது